இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டேஜ் டிஃபென்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அண்ட் இந்த சேனல் எதுக்காக கிரியேட் பண்ணதுன்னா ஒரு ஆனஸ்டான மூவி அண்ட் சீரிஸோட ரிவ்யூ அண்ட் ஒரு ப்ராப்பரான அப்டேட் கொடுக்கறது தான் இந்த சேனலோட மெயின் நோக்கமே. அதுக்கு எனக்கு தேவைதான் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜர் திங்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆரம்பிச்சு சீரிஸ். இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே 90s 80sல ஆப்கானிஸ்தான் ஒரு ஊர் தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல இருந்தாவே சினிமேட்டோகிராஃபில இருந்து ஒவ்வொரு எபிசோடு முடியும் போது அவங்க தர கியூரியாசிட்டி அண்ட் எவ்ரி சீசன் எண்ட்ல கொடுக்குற சஸ்பென்ஸ்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அடுத்து அதிகப்படியான வாட்ச் ஹவர்ஸ் இருக்க வெப் சீரிஸ்லாம் சொல்றாங்க. ஓகே, இதான் ஒண்ணு. ஸோ சீசன் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த 4 சீசன் பத்தி ஒரு மாதிரி பார்த்துடலாம். இப்ப சீசன் 1ல ஒரு சின்ன பையன் டெமோகார்கன் கிரியேச்சரால கடத்தப்படுறான். அந்த டெமோகார்கன் வேற ஒரு உலகத்துக்கு அந்த பையனை கடத்திட்டு போயிடும். அந்த உலகத்தை பத்தி சொல்லணும்னா இந்த எர்த்தோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லலாம், இல்ல நில உலகம்னு சொல்லலாம். ஆனா இந்த சீரீஸ்ல அந்த உலகத்தை அப்சைட் டவுன் சொல்றாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். அந்த டெமோகார்கன் கடத்திட்டு போன பையன் பேரு வில் பையர்ஸ். வில் காராம போனதால போலீஸ் அண்ட் ஃபேமிலி கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தேடுறாங்க. அப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வில்ல தேடும்போது 11 ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா லெபார்ட்ரியே வளர்ந்து அவளை வச்சு பல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொடுத்த நம்பர் தான் 11. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சில ஸ்பெஷல் பவர்ல இருக்கு. அதை என்னன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஓகே, இந்த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த வில்லுன்ற பையனை எப்படி அப்சைட் டவுன்ல இருந்து காப்பாத்திடுவாங்க. அண்ட் கடைசியில 11 அண்ட் அந்த டெமோகார்கனுக்கும் நடந்த சண்டையில ஒண்ணு தெரிய வருது. அந்த அப்சைட் டவுனுக்கும் 11க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு. இதோட இந்த சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. செகண்ட் சீசன்ல 11 ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பத்திரமா பாதுகாப்பா இருப்பான். யாருக்கும் அவன் உயிரோட இருக்கிறதே தெரியாது, இன்க்ளூடிங் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. இன்னொரு பக்கம் அப்சைட் டவுன்ல இருந்து வந்த வில் மைண்ட் ஃபயர் என்ற ஒரு கிரியேச்சரால அந்த வில் என்ற பையன் அஃபெக்ட் ஆகியிருப்பான். அந்த கிரியேச்சர் வில்லோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்சைட் டவுனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது தெரிஞ்சுக்கிட்ட வில் பையர்ஸோட அவங்க அம்மா தன் பையனை கட்டுப்படுத்த அந்த கிரியேச்சரை கஷ்டப்பட்டு அதை எப்படியே வெளியே துரத்திடுவாங்க. அப்படி வெளியே போன அந்த மைண்ட் பெயர் கிரியேச்சர் வேற ஒருத்தர் உடம்பத்தை வசப்படுத்தி 11 அடிக்கிறதுக்கு இறந்து போன மாமிசத்தை வச்சு ஒரு பெரிய கிரியேச்சரை உருவாக்குது. எதுக்கு அந்த மைண்ட் பெயர் 11 அடிக்க ட்ரை பண்ணதுன்னா 11 மட்டும்தான் இடத்துக்கும் அப்சைட் டவுனுக்கும் இருக்க போர்ட்டலை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ கடைசியில் 11 மைண்ட் பெயர் உருவாக்கின கிரியேச்சர் டிஸ்ட்ராய் பண்ணி எல்லா அப்சைட் டவுனுக்கும் இருக்க போர்ட்டலை எப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ண போர்ட்டலை ஒரு ரஷ்யன் நேவி ஆப்கான்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ரீஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு பெரிய மிஷினை வச்சு 11 ஃப்ரெண்ட்ஸ் அதை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால முடியல. ஸோ கடைசியில் அப்சைட் டவுன் பண்ண போர்ட்டலை ஓப்பன் பண்றாங்க. அது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெருசா. இது தெரிஞ்சுக்கிட்ட 11 அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்றான். இந்த போராட்டத்துல 11 தன்னோட பவர் கூட சேர்த்து அவரோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸரையும் இழக்கிறான். இதோட சீசன் 3 கம்ப்ளீட் ஆகும். அண்ட் அப்பயும் இந்த டெமோகார்கன் மைண்ட் பெயர் பின்னாடி யார் இருக்குன்னு
எனக்கு தெரியாது. 4th சீசன்ல 11 ஹாப்கின்ஸ்ல இருந்து போய் வேற பிளேஸ்ல வில் பையர் ஃபேமிலியோட தன் லைஃப் ஜர்னி ரீஸ்டார்ட் பண்ணுவா. அண்ட் அந்த இடத்துலயும் அவரோட பவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாலையும் அப்படியே தன் வாழ்க்கையை நோக்கி போறா. அண்ட் 11 இறந்ததா நினைச்ச அவரோட ஸ்டெப் ஃபாதர் ரஷ்யன் ஆர்மி கிட்ட ஒரு பிணை கைதியா இருப்பாரு. இன்னொரு பக்கம் டெமோகாரன் அந்த மெயின் கையருக்கு பின்னாடி இருந்த அவங்கள கட்டுப்படுத்துறது வந்து வெயிட்னா, அவனுக்கு இன்னொரு பேரு ஹென்றி. அவனும் பூமியை சேர்ந்தவன் தான். ஸோ அந்த வெயிட்னா இப்போ அப்சைட் டவுன்ல இருக்கான். அங்க இருந்து இப்போ பூமிக்கு வரத்துக்கு ஒரு போர்ட்டல் தேவைப்படுது. அதுக்காக ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்களோட உயிரை பறிக்கிறது மூலியமா வெயிட்னா ஆசைப்பட்ட கேட் ஓப்பன் ஆகும். ஸோ 11 தன் பவரை எப்படி திருப்பி ஆக்டிவேட் பண்றான் அண்ட் அவரோட ஸ்டெப் ஃபாதர் ரஷ்யன் ஆர்மி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வராரு. தென் வெயிட்னா தான் நினைச்சதை எப்படி செயல்படுத்துறான் அண்ட் வெயிட்னாக்கு அவனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு அவன் பூமியில இருக்கும்போது. அது என்ன தொடர்பு இதெல்லாம் பத்தி சொல்றதா கான்செப்ட். கடைசியில ஹாப்கின்ஸ்ல ஒரு பெரிய விரிசல் விழுற மாதிரி சீசன் 4 முடிச்சிருப்பாங்க. ஓகே, சீசன் 5 பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இப்பதான் சீசன் 5 விட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் சொல்றாங்க. இப்போதைக்கு வால்யூம் 1 மட்டும் விட்டு இருக்காங்க. இந்த வால்யூம் 1ல 4 எபிசோடு இருக்கும். வால்யூம் 2 கிறிஸ்மஸ் அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் வால்யூம் 3 லாஸ்டா ஒரு எபிசோடு நியூ இயர் அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரிலீஸ் ஆன வால்யூம் 1ஓட 4 எபிசோட் பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ ஹாப்கின்ஸ்ல ஒரு பெரிய விரிசல் விழுந்ததுனால அங்க ஒரு மிலிட்டரி பேஸே வருது. அந்த சிட்டியே இப்போ மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஹாப்கின்ஸ் விரிசல் பண்றதுக்கு காரணமான வெயிட்னாது 11 அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேடுறாங்க. கிட்டத்தட்ட வெயிட்னாவை தேடி அது 4 எபிசோடு முடிச்சு போயிருக்கும். அண்ட் சென்ட்ரல் என்ன நடக்கும்னா வெயிட்னா சின்ன பசங்களை குறி வச்சு அவளை கடத்திட்டு போக ட்ரை பண்ணுவோம். அதை வச்சு எப்படியாவது வெயிட்னாவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு 11 அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறாங்க. பட் அவங்களால நினைச்சதை செய்ய முடியல. 4th எபிசோட் லாஸ்ட் வரைக்கும் வெயிட்னா வெளியே வரமாட்டான். ஒன்லி டெமோகார்கன்ஸ் யூஸ் பண்ணி அவன் நினைச்ச மாதிரி போர்ட்டல் ஓபன் பண்ணதுனால அதை வச்சு எல்லா குழந்தையும் கடத்திட்டு அவன் இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். இன்னொரு பக்கம் 11 வெயிட்னா அது மிலிட்டரி பேஸில் தான் இருக்கடா நினைச்சு அவனை தேடி மிலிட்டரி பேஸுக்கு போவான். அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்னாவை தேடி போவாங்க. பட் வெயிட்னாவை தேடி போகும்போது ஹாப்கின்ஸ் ஒரு நடுவுல ஒரு பெரிய சூடு இருக்கும். அதாவது அந்த நிலவகத்துல இல்ல அப்சைட் டவுன் சொல்லலாம். அதை தாண்டிட்டு வெயிட்னா இருக்கிற மாதிரி சின்னதுதான். அதை தாண்டி போக முடியாதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஸ்டக் நிற்பாங்க. இன்னொரு பக்கம் மிலிட்டரி பேஸ்குள்ள போன 11 வெயிட்னாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவளோட பழைய ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறான். அதாவது அவளை மாதிரியே சேம் பவர் உன்னோட. ஸோ கடைசியா 4th எபிசோட் லாஸ்ட்ல வெயிட்னா வெளியே வரான். எதுக்குன்னா குழந்தை கடத்திட்டு போகும்போது அந்த டெமோகார்கன்ஸை 11ஓட ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதை தடுக்கிறது வெளியே வந்து வெயிட்னா திருப்பி அவன் நினைச்ச மாதிரி அவனோட பிளான்ஸை சக்சஸ் பண்ணிடுறான். பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த ஸ்டோரியில மட்டும் இல்லை, எனக்கு தான் சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் எப்பவுமே பயந்துட்டு இருக்குன்னு வில் பையர்ஸ் கடைசியில தன்னோட பவரை அவேக்கன் பண்றான். அது என்ன பவர்னா 11 மாதிரியே அவனாலையும் சைக்கிக் எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். அதுவும் அவளோட பெட்டராகவே. கிட்டத்தட்ட பல இடத்துல 11 அண்ட் அவனோட ஃபேமிலியை தாக்க வந்த டெமோகார்கன்ஸ் ஒரே இடத்துல இருந்து அந்த வில் பையர்ஸ் எல்லாத்தையும் கொல்றான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக இதோட சீசன் 5 வால்யூம் 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வால்யூம் 2ல தான் தெரியும் வில் பையர்ஸோட சைக்கிக் எபிலிட்டி எவ்வளவு வரைக்கும் போகும் அண்ட் 11வே மிஞ்சுவானா இல்லையா அண்ட் 11 அந்த மிலிட்டரி பேஸ்ல கண்டுபிடிச்ச ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறா இதெல்லாம் பத்தி அடுத்த வால்யூம்ல பார்ப்போம். அடுத்த மாசத்துல பார்ப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்காங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். He's planning to end our world. And he's not gonna stop until we're drained of every last ounce of suffering.